வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அரசு வாகனங்களை காட்சிப்படுத்துவது தொடர்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கண்டனம். அரசு வாகனங்களை வைத்திருந்த நபர்கள் தொடர்பிலான விவரங்கள் மிக விரைவில் வெளியிடப்படும் என அறிவிப்பு. மார்பக புற்றுநோயினால் நாட்டில் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவிப்பு. பொதுத் தேர்தலின் போது தனது சின்னத்தை மாற்றுவதாக ஐக்கிய தேசிய கட்சி அறிவிப்பு. புலமைப்பரிசில் பரீட்சை தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட விசாரணை. நடைபெற்று முடிந்த புலமைப்பரிசில் பரீட்சையின் முதலாம் வினாத்தாளில் இடம்பெற்ற கேள்விகளுக்கு இணையாக அனுமானங்களின் அடிப்படையிலான கேள்விகள் அடங்கிய வினாத்தாள் வெளியானமை தொடர்பில் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசேட விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதற்கமைய கல்வி அமைச்சு மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் பிரதானிகள் இன்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவிற்கு அழைக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் கல்வி அமைச்சு என்பன ஏற்கனவே விசாரணைகளை முன்னெடுத்த நிலையில் பரீட்சைக்கு தோற்றியுள்ள மாணவர்களின் அடிப்படை உரிமைகள் தொடர்பில் தமது தரப்பு மிகுந்த அவதானம் செலுத்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஏற்கனவே இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெற்றுள்ள நிலையில் அதனை தடுப்பதற்கு எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் தற்போதைய பிரச்சினைகளுக்குரிய தீர்வு உள்ளிட்ட விடயங்கள் குறித்து இன்று கலந்துரையாடப்படும் எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் தலைவர் நிமல் புஞ்சிகேவா குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசாங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட அரசு அதிகாரிகளால் பயன்படுத்தப்பட்ட பல வாகனங்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் கொழும்பின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்தும் நிறுத்தப்பட்டுள்ளன. இவ்வாகனங்களை விட்டுச் சென்ற நபர்கள் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பு மன்ற கல்லூரிக்கு அருகிலும் காலி முகத்திடலுக்கு அருகிலுள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு அருகிலும் பல்லதாசு மாவட்டத்தில் உள்ள வாகன தரிப்பிடத்திலும் இந்த வாகனங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதன்படி V8 ரக சொகுசு வாகனங்கள், ஜீப் ரக வாகனங்கள், ரேஞ்ச் ரோவர், மொண்டிரோ உள்ளிட்ட பல வாகனங்கள் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. இதனிடையே ஜனாதிபதி அலுவலகத்தில் பயன்படுத்தப்பட்ட 833 வாகனங்களில் 2022 ஆண்டளவில் 29 வாகனங்கள் காணாமற் போயுள்ளதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் கீழ் காணப்பட்ட 259 வாகனங்கள் வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான வாகனங்களே பல பகுதிகளில் இருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி செயலகத்தின் வாகனங்கள் முறையற்ற விதத்தில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அத்துடன் வாகனங்களை வைத்திருந்த சகல தரப்பினர் தொடர்பான விவரங்களும் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தப்படும் எனவும் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் வசந்த சமரசிங்க குறிப்பிட்டுள்ளார். பொதுத் தேர்தலுக்கான முதற்கட்ட அச்சு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் கங்காணி லியனகே அறிவித்துள்ளார். எதிர்வரும் நாடாளுமன்ற மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கு தேவையான காகிதங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கமைய தேர்தல் செயற்பாடுகளுடன் தொடர்புடைய வர்த்தமானியை அச்சிடும் முதற்கட்ட பணிகளை ஆரம்பித்துள்ளதாக அரசு அச்சகமா அதிபர் கங்காணி லியனகே அறிவித்துள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலின் போது மாவட்ட ரீதியாக தெரிவு செய்யப்படவுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை, வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டிய வேட்பாளர்களின் எண்ணிக்கை மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பண விவரங்களை தேர்தல்கள் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது. இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் இருந்து 18 உறுப்பினர்கள் தெரிவாகவுள்ள நிலையில் வேட்பு மனுவில் 21 வேட்பாளர்கள் பெயரிடப்பட வேண்டும். அத்துடன் சுயேட்சை குழுக்கள் போட்டியிடுவதற்கு 42,000 ரூபாவை கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும். கம்பஹா மாவட்டத்தில் 19 உறுப்பினர்கள் தெரிவாகவுள்ள நிலையில் 21 பேரின் பெயர்கள் வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட வேண்டும் என்பதுடன் சுயேட்சை குழுக்கள் 44 ரூபாவை கட்டுப்பணமாக செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. களுத்துறை மாவட்டத்தில் 11 உறுப்பினர்கள் தெரிவாக உள்ளனர். இதற்காக 14 பேர் வேட்பு மனுவில் குறிப்பிடப்பட வேண்டும். களுத்துறை மாவட்டத்தின் சுயேட்சை குழுக்களுக்கான கட்டுப்பணமாக 28,000 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை இம்முறை நாடாளுமன்றத்திற்கு கம்பஹா மாவட்டத்தில் இருந்து அதிகபட்சமாக 19 நாடாளுமன்ற உறுப்பினர்களும், திருகோணமலையில் இருந்து குறைந்தபட்சமாக 4 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவாக உள்ளமை குறிப்பிடத்தக்கது. உலகில் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடும்போது இலங்கையில் மார்பக புற்றுநோயினால் இறப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய புற்றுநோய் கட்டுப்பாட்டு திட்டம் அறிவித்துள்ளது. சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட சமூக சுகாதார வைத்திய நிபுணர் ஹசரெலி பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார். இதன்படி மார்பக புற்றுநோயை ஆரம்பத்திலிருந்தே கண்டறிவதன் மூலம் அதனால் ஏற்படும் மரணங்களின் எண்ணிக்கையை குறைக்க முடியும் எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். நாட்டில் வருடாந்தம் 5000க்கும் அதிகமான மார்பக புற்றுநோய்கள் பதிவாக
பதிவாகுவதாகவும் வைத்திய நிபுணர் சுட்டிக்காட்டியுள்ளார். உலக நாடுகளில் மார்பக புற்றுநோய் எண்ணிக்கை அதிகரித்து வருவதுடன் ஏனைய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையில் மார்பக புற்றுநோயினால் இறப்பவர்களின் சதவீதம் அதிகரித்துள்ளது. எனவே முன்கூட்டியே நோயை கண்டறிதல் முக்கியம் என தாம் கூற விரும்புவதாக தெரிவித்துள்ள அவர், வருடாந்தம் நாட்டில் சுமார் 5500 பெண்கள் மார்பக புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே தோல் நிறத்தில் மாற்றம், தோல் தடித்தல், முளைக்காம்புகளில் மாற்றங்கள் ஏற்பட்டால் உடனடியாக தகுதி வாய்ந்த வைத்தியரை அணுக வேண்டுமென சமூக சுகாதார வைத்திய நிபுணர் ஹசரெலி பெர்னாண்டோ அறிவித்துள்ளார். பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதன் காரணமாக சுமார் 85 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமது ஓய்வூதிய உரிமையை இழந்துள்ளனர். பாராளுமன்றத்தில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வாழ்நாள் முழுவதும் 45,000 ரூபாவை வாழ்நாள் ஓய்வூதியமாக பெற முடியும். எனினும் அடுத்த ஆண்டு முடிவடையவிருந்த பாராளுமன்றம் தற்போது கலைக்கப்பட்டுள்ளமையினால் மேற்படி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அச்சிறப்புரிமையை இழந்துள்ளனர். 9வது நாடாளுமன்றம் ஆகஸ்ட் 20 2020 ஆண்டு ஆரம்பித்ததுடன் பாராளுமன்றத்தின் பதவிக்காலம் அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துடன் முடிவடையவிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு வாக்களித்த ஆசிரியர்களின் கோரிக்கைகளுக்கு அரசாங்கம் செவிசாய்க்கவில்லை எனில் தமது கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக மீண்டும் வீதியில் இறங்கி போராட வேண்டிய நாள் வெகு தொலைவில் இல்லை என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதிய அரசாங்கம் இதுவரை அமைச்சுக்களை நிர்வகிப்பதற்கு செயலாளர்களை நியமித்துள்ளது. இச்செயலாளர்களை நியமிப்பதில் திருப்தி அடையவில்லை. பொது நிர்வாக பிரதம செயலாளர் மீது குற்றச்சாட்டுகள் உள்ளன. அவர் இருந்தபோது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் தொடர்பான தணிக்கை அறிக்கைகள் கூட உள்ளன. மேல் மாகாண பிரதம செயலாளர் ஒருவர் அமைச்சின் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளமை எமக்கு பாரிய பிரச்சனையாகும். தற்போது கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதில் கடும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. கல்வித்துறையாக பல பெரிய பிரச்சனைகள் உள்ளன. இப்பிரச்சனைகளை தீர்ப்பது தவிர மீதமுள்ள 3/2 பங்கு ஆசிரியர் ஊதிய இடைவெளியை வழங்குவது முக்கிய பிரச்சனையாக உள்ளது. இக்கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டியது ஆட்சிக்கு வந்த அரசாங்கத்தின் பொறுப்பு. தற்போதைய அரசாங்கம் நியமிக்கப்பட்டு சில நாட்கள் ஆகலாம். ஆனால் நவம்பரில் இன்னும் ஒரு பொது தேர்தல் உள்ளது. அப்போது தேர்தலுக்கு பிறகு வாக்குறுதிகளை நிறைவேற்றுவோம், நாடு ஸ்திரமானது என சொல்வார்கள். நாம் வாயை மூடிக்கொண்டு இருக்க முடியாது. எமது பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்பு அனுரகுமார அரசாங்கத்திற்கு உள்ளது. நாடு நிலையானதாக மாறும் போது நமது பிரச்சனைகளுக்கு இணையாக தீர்வு காணப்பட வேண்டும். இல்லையெனில் அது நடக்கும் வரை நாங்கள் காத்திருக்க முடியாது. அவர்கள் தங்கள் திட்டத்தை எவ்வாறு செயற்படுத்துகின்றார்கள் என்று பார்ப்போம். நாங்கள் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காவிட்டால் மீண்டும் வீதிக்கு இறங்கி போராடுவதற்கு தயார் என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் செயலாளர் யோசப் ஸ்டாலின் அறிவித்துள்ளார். காலிமுகத்திடலில் கைவிடப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்த கருத்துக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம கண்டனம் வெளியிட்டுள்ளார். இந்த வாகனங்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர்களால் பயன்படுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் அரசாங்க வாகனங்களை தவறாக பயன்படுத்தவில்லை எனவும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். வாகனங்கள் திருடப்பட்டால் அது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் எனவும் அது குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என விளக்கமளித்துள்ள திலும் அமுனுகம, எவ்வாறாயினும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்ட வாகனங்களை உத்தியோகபூர்வமாக கையளிப்பதை தவறாக பயன்படுத்துவதாக கருத முடியாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். தற்போதைய அரசாங்கம் வாகனங்களை பயன்படுத்தாமல் நடந்து சென்று வேலை செய்ய உத்தேசித்துள்ளதா என் தமது விருப்பத்திற்கேற்ப அதனை செய்வதற்கு சுதந்திரம் இருப்பதாகவும் அமுனுகம சுட்டிக்காட்டியுள்ளார். இதுபோன்ற நடவடிக்கைகளை அரசாங்கத்திடமிருந்து மக்கள் எதிர்பார்த்தால் அதற்கு இணங்க முடியும் என்ற போதிலும் கடந்த அரசாங்கங்களின் போது பொதுமக்களிடம் அவ்வாறான எதிர்பார்ப்புகள் இல்லை எனவும் அவர் அறிவித்துள்ளார். உத்தியோகபூர்வமாக வாகனங்கள் கையளிக்கப்பட்டதன் பின்னர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சியில் இல்லை என்பதற்காக அவற்றை காட்சிப்படுத்துவது நியாயமற்றது எனவும் பாராளுமன்ற உறுப்பினர் திலும் அமுனுகம அறிவித்துள்ளார். தமிழ் மற்றும் முஸ்லிம் கட்சிகள் இணைந்து எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பலமானதொரு தரப்பாக போட்டியிடுவது குறித்து ஆராய்ந்து வருகின்றன. குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன், ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் மற்றும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் ஆகியோருக்கிடையில் இவ்விடயம் தொடர்பிலான சந்திப்பு நடைபெற்றுள்ளது. இச்சந்திப்பின் போது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் அதன் பெறுபேறுகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இம்முறை தேசிய மக்கள் சக்தியை ஐக்கிய
மக்கள் கூட்டணிக்கான முக்கிய சவாலாக காணப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் கூட்டணிக்கு அப்பால் இருக்கும் ஏனைய கட்சிகளுடனும் கூட்டணி அமைப்பதற்கு தாம் முயற்சித்து வருவதாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் ரவுஃப் ஹக்கீம் கருத்துரைத்துள்ளார். இருப்பினும் மேற்குறிப்பிட்ட சந்திப்பு பற்றி சுமந்திரனிடம் வினவிய போது நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தல் குறித்தே தாம் கலந்துரையாடியதாகவும் பொது தேர்தல் தொடர்பில் எந்தவொரு கலந்துரையாடலும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் பொதுத் தேர்தலில் யானை சின்னத்திற்கு பதிலாக பொது சின்னம் ஒன்றில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி உத்தேசித்துள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கே சிலிண்டர் சின்னத்தை தனது தேர்தல் சின்னமாக முன்னிறுத்தியிருந்தார். இதே அடிப்படையில் எதிர்வரும் பொதுத் தேர்தலிலும் யானை சின்னத்திற்கு பதில் வேறொரு சின்னத்தில் போட்டியிட ஐக்கிய தேசிய கட்சி பரிசீலனை செய்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெரும்பாலும் அன்ன சின்னத்திலேயே இம்முறை ஐக்கிய தேசிய கட்சி களமிறங்கும் சாத்தியம் காணப்படும் அரசியல் வட்டாரங்கள் தகவல் வெளியிட்டுள்ளன. 2010, 2015 மற்றும் 2019 ஆண்டு ஜனாதிபதி தேர்தல்களின் போது ஐக்கிய தேசிய கட்சிக்கு ஆதரவளித்த வேட்பாளர்கள் அன்ன சின்னத்தில் போட்டியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.